ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சும்மா ரேண்டமா யூஎக்ஸ் பத்தி எப்பவும் போல இன்ஸ்டாகிராம்ல, லிங்க்டின்ல, யூடியூப்ல இந்த மூணு படிச்சிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி சும்மா பார்த்துட்டு இருந்தா ரேண்டமா. ஸோ அப்போது ஒரு வீடியோ வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஸ்பெக்டில் நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் இந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது யூஐயூஎக்ஸுக்கு மட்டும் இல்லை, ஸோ இன்க்ளூடிங் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ரீசெண்டாக 2 பிக் பை, ரீசெண்டாக மீன்ஸ் லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் ஸோ கிட்டப்பை மைக்ரோசாஃப்ட் வாங்கினாங்க, ஃபிக்மாவை அடோபி வாங்கினாங்க. எனக்கு கிட்டப் எவ்வளோக்கு வாங்கினாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பெருசாக நோட் பண்ணல. பட் ஃபிக்மாவை $20 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. அடோபி ஸ்டாக்கே ரேட் குறைஞ்சிது. நான் கூட போய் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அடோபி ஸ்டாக் ரேட் குறையிற அளவுக்கு இவ்வளோ பெரிய டெசிஷன் இருக்குது. ஏன்னா $20 பில்லியன். ஓகே, ஃபிக்மா வந்து ஒரு டிசைன் அப்ளிகேஷன் நான் இவ்வளோ விற்கும், ஒரு நார்மலாக ஒரு சின்ன டீம் ஸ்டார்ட் பண்ண அப்ளிகேஷன் இவ்வளோ பெருசாக விற்கும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் இதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது, இதை நான் யோசிக்கலை, இதை உங்களோட ஷேர் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபிக்மாவே பார்த்துருவோம். நம்ம ஃபிக்மா இனிஷியல் டைமில் இருந்தே கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைனில் தான். கரெக்டாக நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் சரி, என்ன ஒரு லைன் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் கூட அது அப்லோட் ஆயிரும், ஆன்லைனில் அப்லோட் ஆகி நமக்கு அப்புறம் தான் ஆஸ் யூஷுவல் க்ளவுடில் தான் இருக்கும். மொத்தத்தையுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. வேறு இனிஷியல் டைம்லாம் எல்லா ப்ராஜெக்ட்ஸ், எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வேணால் வச்சுக்கலாம், ஃப்ரீ. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, கிட்ஹப் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இன்றைக்கி வரைக்கும் இந்த ரெபாசிட்டரிஸ் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு அதை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். பட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. எல்லாருமே நிறைய டெவலப்பர்ஸ் அதைய ஒரு போர்ட்ஃபோலியோவை கூட நான் பார்த்துருக்கேன். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி எவ்வளோ லைன் கோட் அடிச்சிருக்கோம் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதில் கிட்ஹப்பில் இண்டிவிஜுவலாக எல்லா லைன்ஸ் ஆஃப் கோட்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபிக்மாவில் எல்லா டிசைன்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஏஐ இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஓகே, ஏஐக்கு தேவை டேட்டா. கிட்ஹப் இருக்கிற டேட்டா, கிட்ஹப் இருக்கிற கோடிங் வேறு யார்கிட்டையுமே இருக்காது. ஸோ இதை மைக்ரோசாஃப்ட் வாங்கியிருக்காங்க. ஃபிக்மாட் இருக்கிற அளவுக்கு எந்த ப்ராடக்ட் டிசைன் விச் மீன்ஸ் ஜிப்லைனாக இருக்கலாம், நிறையா வந்துச்சுல்ல, ஸோ ஸ்கெட்சாக இருக்கலாம், எக்ஸ்டியாக இருக்கலாம், யார்கிட்டையுமே இருக்காது. ஏன்னா ஃபிக்மா கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு இன்றைக்கி வரைக்குமே ஃப்ரீயாக இருக்குது. என்னது கூட ஒரு 10-15 ப்ராஜெக்ட் உள்ளே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளதெல்லாம் ரொம்ப கம்மி. ஓகேவா? எவ்வளோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கம்ப்ளீட் ஒரு டிசைன் சிஸ்டமில் நாம் ஒரு டிசைன் சிஸ்டம் கிடைச்சாலே அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு கம்ப்ளீட் என்டையர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 to 70% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபிக்மாவில் நடக்கிறதா நான் இப்போதைக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஸ்கெட்சில் இருந்தாங்க, இப்போ கூட ரீசெண்டாக நிறையா பேர் மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஃப்யூச்சரில் இப்போது ஃபோட்டோஷாப்பில் ஜென்ரேட்டிவ் ஏஐலாம் வந்துச்சுல, இந்த மாதிரி டிசைனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏஐ பண்ணுது அப்படின்னா அடோப் இருக்க டேட்டாவோட வேல்யூவை மட்டும் பாருங்கள். ஸோ $20 பில்லியன் கொடுத்தது ஒர்த்தா இல்லைன்னா டேட்டா யூஸ் பண்ணின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த ஆஸ்பெக்டில் நான் யோசிக்கவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து போட்டது டிசைன் அல்லின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, பட் இந்த ஆஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் யோசிக்கவே இல்லை. ஃபிக்மா வாங்கும்போது கூட ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். இது நாள் வரைக்கும் நான் ஸ்ட்ரக் ஆகி எத்தனையோ பேர், நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் அட் அ டைமில் ஒரே ஃபைலெல்லாம் சும்மா ஓப்பன் பண்ணி அது இதுவும் பண்ணி பார்த்துருக்கோம். ஹேங் ஆனதே கிடையாது. நான் ஸ்கேலிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். பட் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம தான் கஸ்டமர், ரைட்? நம்ம தான் அவங்களுக்கு நம்ம தான் அவங்களோட ஏதோ ஒரு வகையில் நம்ம தான் காசு கொடுப்போம். கரெக்டாக? கூகுள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம டேட்டாவை வச்சு தான் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஆட்சென்ஸ் இதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபிக்மா ஃப்ரீயாக இருக்கும்போது சம்திங் இஸ் ஃபிஷி, ரைட்? ஸோ எனக்கு தெரியல. பட் இந்த ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கிட்டப்பும் இதே மாதிரி தான். கிட்டப்பை பற்றி எனக்கு அவ்வளோக்கா இல்லை அப்படின்னாலும் மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் கண்டிப்பாக கிட்டப்பில் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் கூட சும்மா ஒரு போர்ட்ஃபோலியோ கூட கிட்டப்பில் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் ஸ்கேரி ஃபார் மீ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைட்டாக ஷேக்கியாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. See you in the next video. Bye bye.